எல்லாருக்கும் ஏன் 40 வயசில் சுகர் பிபி வந்துடுது தெரியுமா? நம்ம 20 வயசில் கல்யாணம் பண்ணுறோம். 20 வயசில் கல்யாணம் பண்ணும்போது நம்ம புருஷன் தொல்லை இருக்கும், மாமனார் தொல்லை, மாமியார் தொல்லை இருக்கும். நம்மளுக்கு ஒரு 30 வயசு ஆகும். 30 வயசாக இருக்கும்போது மாமனார் மாமியாருக்கு சுகர் பிபி வந்திருக்கும். அப்போ அதுங்க கொடுக்குற தொல்லை இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தைங்கள பெற்றிருப்போம். அந்த குழந்தைங்க நவரும், படிக்கும், 5வது வரலும் படிக்கும். அப்போ அந்த தொல்லைங்க இருக்கும். அந்த தொல்லையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம 40 வயசை ரீச் ஆகும்போது நம்ம பிள்ளைங்க 20 வயசு ஆகியிருப்பாங்க. அப்போ அதுங்க கொடுக்குற தொல்லை இருக்கே, அதுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, ஏமா அப்படி பேசுகிற, ஏமா அப்படி நடந்துக்கிறேன்னு அதுங்க கொடுக்குற தொல்லை இருக்கே, அந்த தொல்லை தாங்க நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்கும். நம்ம மூளையே வெடித்து சிதறிடும். ஏன்டா இதுங்களை பெற்று வச்சோமோன்னு அந்த நேரம் தான் நம்மளுக்கு தோணுமே. அப்போ நம்ம 40 வயசு இருக்கும்போது அதுங்க 20 வயசு ஆகிடுதுங்க. அதுங்க டீனேஜ்லாம் தாண்டி வந்துடுதா, அந்த தொல்லை தாங்க நம்மளால தாங்கிக்க முடியாது. அதுங்க கேட்குற கேள்வியும் அதுங்க பேசுகிற பேச்சையும் நம்மளுக்கு ரொம்ப அதிக கோபத்தை வர வைக்கும். அதனால தான் அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பிபி சுகர்லாம் வர தோண்டுது. தெரியுதா? இதுதாங்க உண்மையான காரணம். பிள்ளைங்க பெருசாகி 20 வயசு ஆனவுடனே அதிகமாக கேள்வி கேட்குதுங்க, அதிகமாக கீழ்ப்படியாதுங்க, தொல்லை கொடுக்குங்க, வேலை செய்யாதுங்க, ஊர் சுத்தணும்னு நினைக்குங்க. அப்போ எல்லா காரியங்களும் அந்த 40 வயசு நம்மளுக்கு ஆகும்போது அதுங்க 20 வயசில் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் பாருங்க. அந்த டார்ச்சர்னால தான் 40 வயசில் நம்மளுக்கு பிபி சுகர்லாம் வந்து சேருது.